கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து ஆதியாகமம் புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். தொடர்ந்து வேதத்தில் சில முக்கியமான பகுதிகளையும் சில நபர்களையும் நம்முடைய முன்னோடிகளையும் அங்கே நிழலாக இருக்கக்கூடியது புதிய ஏற்பாட்டிலே எப்படி நிஜமாக நிறைவேறியது என்பதை உங்களுக்கு தேவன் எனக்கு தந்த அந்த ஆலோசனையின் அடிப்படையில் விளக்கிடவே விரும்புகின்றேன். ஆகவே இந்த புறாவின் யூடியூப் சேனலை அதிகாலையில் காண தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் பறைசாற்றுங்கள். ஊழியத்தின் வெறும் பகுதியை நீங்களும் நிறைவேற்றுகிறீர்கள் என்று அதனுடைய பொருள். இந்த நாளிலே ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து நான் சில பகுதிகளை வாசிக்கிறேன். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இது முதல் நாளில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. சிருஷ்டிப்பிலே 6 நாட்கள் நடைபெறுகின்றன. இந்த 6 நாட்களில் அந்த முதல் முன்பகுதியை ஒரு 4-5 செய்திகளாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதையும் தேவன் நம்மிலே எப்படி எடுக்கிறார் என்பதையும் உங்களோடு நான் சில பகுதிகளை விளக்கி சொன்னேன். இந்த கிரியைகளிலே தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பிலே இந்த ஒழுங்கின்மை வெறுமையான பூமியை ஆழத்தின் மேல் கடந்ததை மீண்டும் அவர் சீரான நிலையில் உருவாக்குகிறார். பொதுவாகவே மனிதன் ஆழத்தில், அதாவது தேவனை விட்டு விலகி தூரமாக அவன் போவது ஒரு பெரிய படுகுழியில், யாரும் தூக்க முடியாத ஒரு குழியில் விழுந்து விடுகிறான் என்ற அர்த்தத்திலும் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த அடிப்படையில் முதலாவதாக இந்த பூமியை மேலே கொண்டு வருவதற்கு அதற்கு தேவை வெளிச்சம். ஒரு இருளான ஒரு பாதையில் நாம் செல்லுகின்ற பொழுது நமக்கு வெளிச்சம் எப்படி தேவைப்படுகிறதோ அதுபோல இந்த நேரத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள். வெளிச்சம் இல்லாமலும் அவரால் அதை தூக்க முடியும், சரி செய்ய முடியும். ஆனால் இது எதற்காக இந்த நிழலாட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால், தேவன் மனிதன் விழுந்து போன மனிதனை மீண்டும் உருவாக்குவதற்கு அவனுக்குள் ஒரு வெளிச்சம் தேவை. அதை நிஜமாக்குவதற்காக இங்கே நிழலாக செயல்படுகிற ஒரு காரியம்தான். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு முன்னால் வெளிச்சமும் ஒன்றுமில்லை, இருளும் ஒன்றுமில்லை, எல்லாம் அவராகவே இருக்கிறார் என்பதை மனதில் வைத்து கொண்டால் உங்களுக்கு இதனுடைய விளக்கம் புரிய ஆரம்பிக்கும். ஆகவே தேவன் இந்த 6 நாள் கிரியையிலே முதலாவது நாளிலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று அவர் சொல்கிறார். அப்போ வெளிச்சம் என்னதுன்னா உண்டாயிற்று. ஏன்? ஆழத்திற்குள் பூமி போய்விட்டது என்றால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஐசால் பூமி முழுவதும் நிறைந்து விட்டது. எவ்வளவு உயரத்துக்கு ஐஸு நிறைந்திருக்கும் என்று சொல்லி நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் கிட்டத்தட்ட இந்த வானங்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த அளவிற்கு அவ்வளவு, அந்த மற்ற கிரகங்கள் வரைக்கும் கூட அது மற்ற விண்மீன்கள் தொடுகின்ற அளவிற்கு அதனுடைய ஐஸு கட்டியானது மறைத்திருக்கும். அப்படியானால் எவ்வளவு ஒரு இருள் இருக்கும். ஒரு மழை பெய்தாலே மேகம் மண்டலங்கள்லாம் இந்த சூரியனை மறைக்கின்ற பொழுது எவ்வளவு இருள் உருவாகிறது என்று பாருங்கள். அப்படியானால் இது எவ்வளவு இருளாக இருந்திருக்கும். இப்பொழுது அதற்குள் அவர் வெளிச்சத்தை பாய்ச்சுகிறார். இப்பொழுது நமது கையில் இருக்கக்கூடிய டார்ச் லைட் ஓரளவிற்கு அது பாயும், அந்த வெளிச்சம். அதற்கு மீது நம்முடைய கண்கள் அது அதிகமாக பாய்ந்தாலும் கூட நம்முடைய கண்கள் எட்டுகின்ற வரைக்கும் தான் எட்டும். அல்லது அதனுடைய வெளிச்சம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான் அது போகும். மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த அளவில் தான் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு ஐஸ்கட்டினுடைய ஆழத்திற்குள்ளும் தேவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வெளிச்சமானது இதுவரைக்கும் யாரும் செய்து விட முடியாத அந்த வெளிச்சம் அது என்ன செய்கிறது சொன்னால், அந்த இருளில் கிடக்கின்ற அந்த பூமியை அப்படியே அழகாக காட்டுகிறது. இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், தேவனால், அதாவது தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனை பிசாசானவன் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக ஆக்கி அவன் இருளுக்குள்ளே போய் ஒளிந்திருந்தான். மரம் என்பது ஒரு அணவாக இருக்கும். அதில் ஒரு பகுதியிலே ஒளிந்து கொண்டால் மற்றவர்கள் பார்க்க முடியாது. அப்படி என்றால் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் அந்த மரமானது, அந்த சோலையானது ஒரு இருளாக அவனுக்கு காண்பிக்கப்பட்டு அதற்குள் அவன் ஒளிந்து கொள்ளுகிறான்.
இதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ பாவம் எங்கு இருக்கிறதோ அங்கு இருள் இருக்கிறது. அது மிக முக்கியம். இப்போ ஒரு சர்ப்பம், ஒரு பாம்பு இருக்கிறது என்று சொன்னால் அது வெளிச்சத்தில் ஆகா ஓகோ என்று நடனம் ஆடுவது கிடையாது. அது இருளான இடத்திலே தன்னை வைத்துக் கொள்ளும். ஒரு கல் இருக்கிறது சொன்னால் அதற்குள் ஒளிந்து கொள்ளும். ஒரு மட்டை கிடக்கிறது என்றால் ஒளிந்து கொள்ளும். ஒரு குப்பை கிடக்கிறது என்றால் ஒளிந்து கொள்ளும். அப்போ அந்த குப்பையை நாம் தள்ளுகிற பொழுது அந்த பாம்பு என்னை வெளிச்சத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்வதல்ல, மாறாக தள்ளிய குப்பைக்குள் மீண்டும் அந்த பாம்பு அது புகுந்து கொள்ளுகின்றன. அதனுடைய காரணம் என்ன என்றால் அதுக்குள் விஷம் இருக்கிறது. அதனுடைய கிரியை துர்க்கிரியையாக இருக்கும். அந்த விஷத்தை மனிதன் மேல் எப்படியாவது கக்கிவிட வேண்டும், தனக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா என்ற ஒரு தீமையான நோக்கத்தோடு அது இருந்து கொண்டே அது இருக்கும். ஆகையினால் நம்மளை பார்ப்பவர்கள் அடித்து விடுவார்கள் என்று சொல்லி பயத்தில் ஒளிய முடியாத சூழலில் எதிர்த்து கடிக்கும். இது இந்த பாவத்தினுடைய ஒரு பயங்கரமான ஒரு தன்மை. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் விரியம் பாம்பை போல் தீண்டுகிறது. அதாவது மதுக்கோப்பையை நீங்கள் பார்த்தால் மிக வித்தியாசமாக இருக்கும். அந்த கீழே அப்படி ஒரு கண்ணாடி இது இருக்கும், மேலே அப்படி பளபளன்னு இருக்கும். நீங்கள் அதில் தண்ணியை ஊற்றினா, மது ஊற்றினா அதில் ஒட்டாதது போல் அது அவ்வளோ பளபளன்னு இருக்கும். அதில் கொஞ்சம் ஐஸ் கட்டியும் போட்டு அவர்கள் அப்படியே ரசித்து குடித்து அந்த பாவத்தை அவர்கள் செய்வார்கள். அது தொண்டையிலே பளபள என்று சொல்லி அது இறங்கும். ஆனால் அது விரியனை போல் தீண்டிவிடும் என்று சொல்லப்படும். விரியன் தீண்டினால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அதுக்கு என்னது கிடையாது, மருத்துவம் கிடையாது, செத்தே போயிடுமா. உலகத்தில் கொடுமையான விஷம் உள்ளது விரியன் பாம்பு. ஆக இந்த அளவிற்கு அது என்ன செய்கிறது என்று சொன்னால் சேதாரப்படுத்துகிறது மனிதனை. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த இருளுக்குள் பாவம் இருக்கும். பாவத்தால் இருள், இருளால் பாவம், அல்லது இருள் தேவைப்படுவதை மனிதனுக்கு அதை ஒரு அச்சமாக மாற்றுகிறது. பாவத்திற்கு அந்த தன்மை இருக்கிறது. இப்போ நமக்கு இருள் ஒரு பெரிய வெளிச்சத்தில் போட்டு தூங்கினோம்னா தூங்க முடியாது. நமக்குன்னு ஒரு லெகுவான ஒரு இருள் இருக்கிறது இல்லையா, அதிலே அயர்ந்து தூங்குகிறோம். ஆனால் பாவம் இருக்கிறவன் அந்த இருளை அச்சமாக அவன் கருதுவான். வியாதி உள்ளவன் டாக்டர்கள்லாம் போயிடுவாங்க, இந்த நர்ஸு தான் இருக்குது, என்னத்தை ஊசி போடுங்களோ அப்படின்னு சொல்லி அந்த வியாதியாக இருக்கக்கூடியவன் அந்த இருளை குறித்து பயப்படுவான். அப்போ ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அந்த இருள் பயப்படுவது என்று சொன்னால் மனிதனுக்குள் ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ ஆதாம் ஏவாள் ஒரு இருளின் ஆதிக்கத்திற்குள் அவர்கள் சென்று விட்டது காரணம், அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்த பொழுது அவர்கள் ஒழித்து கொண்டார்கள். ஒரு சர்ப்பு, ஒரு பாம்பை போல என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு விஷம் தீண்டிகளைப் போல அவர்கள் ஒழித்து கொண்டார்கள். இதே மாதிரி எவ்வளவு உயரத்திற்கு அந்த ஐஸ் கட்டியால் இந்த பூமி மாறி தாறுமாற ஆக்கப்பட்டு அலைகளும் அதுவும் மோதி எல்லாம் உறைந்த அந்த நிலையில் காணப்பட்டு ஒரு பயங்கரமான ஒரு இருள் ஏற்பட்டிருந்ததை, அது இருள் எப்படி வந்தது என்று நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் முதலே. அதை முதலாவதாக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறார். தன் வார்த்தை சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுள். அவருடைய சிந்தானா சக்தியிலே நினைப்பது அவருடைய கற்பனை. அந்த கற்பனை வார்த்தையாக வருகிறது. சரியா? அவருடைய கற்பனை நமக்கு தெரியும்படியாக வார்த்தையாக உருவாயிற்று. அந்த வார்த்தை தான் தேவாதி தேவன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த வார்த்தை என்ன செய்கிறது சொன்னால் அப்படியே அது எவ்வளவு பெரியது. அதான் சொல்றது, கர்த்தருடைய வார்த்தை வல்ல சம்மட்டி கண்மலையும் நொறுக்கிவிடும். கர்த்தருடைய வார்த்தை சத்தமிட்டால் ஈண முடியாமல் இருக்கக்கூடிய மான்கள் எல்லாம் ஈணும், மலைகள் ஒருங்கும், பர்வதங்கள் உடையும். ஆகவே அவருடைய வார்த்தை இதனாலே ஒளியை அனுப்புகிறது பொழுது அந்த ஒளியானது என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த கார் முகில் இருள் போன்று இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியெல்லாம் உடைத்து பூமியை அப்படியே காட்டுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று நான் சொல்லிக் கொள்கிறேன். எங்கு போனாலும் கட்டையில் முட்டுவது போல் இருக்கிறது. என்ன செய்வது ஒன்றும் புரியவில்லையே. இவ்வளவு ஒரு இருளில் இருக்கிறேன், என்னை தூக்கி எடுக்க முடியாமல் நான் திண்டாடி கொண்டு இருக்கிறேன் என்று தன்னுடைய மனதில் இருக்கக்கூடியதான அந்த வியாகுலத்தை தேவனிடத்தில் சொல்லுகிற பொழுது, தேவனிடத்தில் அதை அவருக்கு தெரியும்.
அதிலிருந்து வெளியே வருவதற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி முயற்சி எடுத்திருந்ததால் எவ்வளவு இருளாக இருந்தாலும் அதை உடைத்து உங்களுடைய சுயமான தோற்றத்தை, உங்களுடைய சரியான தோற்றத்தை தேவன் வெளிப்படுத்துவார். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை கண்டடைகிறான். இருளானது அவனை பின்பற்றுவது கிடையாது. அப்ப என்னை பின்பற்ற விரும்பாதவனுக்கு மனதில்லாமல் இருக்கிறான் என்றால் அவனுக்கு பாவத்தை விட மனதில்லாமல் பாவத்தில் குளித்து டேஸ்டாக அப்படியே மகிழ்ச்சியாக அவன் இருக்கிறான் என்று பொருள். அப்படிப்பட்டவன் இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறான். அவன் பயன் அறிந்தவனாக, ஒழுக்கக்கேடு நிறைந்தவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பான். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பெற்றோர்களிடத்தில், இது பிள்ளைகளை கவனியுங்கள், பெற்றோர்களிடத்தில் உங்களுடைய செல்போனில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்டேட்டஸை மறைத்தீர்களானால் நீங்கள் இருளுக்குள் இருக்கிறீர்கள். தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியாமல் ஒரு பெண்ணோ ஆணோ லாக் போட்டு வைத்துக் கொள்வது, அவர்களுக்கென்று ஒரு லாக் வைத்துக் கொள்வது, நான் சொல்லுவேன், உனக்கென்று ஒரு பாவ சுவரை கட்டிக் கொள்கிறாய். உன்னை ஈன்றெடுத்து உன்னுடைய நன்மைக்காக உன்னையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு லாக்கு போடுகிறாயே, அது உன் கழுத்திலே கயரை மாட்டி தூக்கு போடுவதற்கு ஒப்பந்தம். இது தேவ ஆவியானவர் உன்னோட பேசுகிறார். உன்னை பெற்று வளர்த்து தன் இரத்தத்தை பாலாக மாற்றி கொடுத்து, என் மகன்லாம் பிறக்கிற அந்த காலகட்டத்தில் அவன் வயிற்றிலே உருவாகி இருக்கிற பொழுது அவளுக்கு தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம், தலைவலி ரொம்ப அதிகமாக வரும். ஒரு பேரசட்டமல் மாத்திரை கூட போட மாட்டான். அது பிள்ளைக்கு ஏதாவது செய்துவிடும். என்னுடைய துணைவியார், ஏமா ஒரு பேரசட்டமால் போடுறதுக்குன்னா போடக்கூடாது. அவன் பிறந்து வளர்ந்து கொண்டு வருகிற பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா, இந்த பார், நீ அவள் டீ கொஞ்சம் சூடாக குடிக்க நினைப்பான். சூடாக குடிக்கணும்னா பிள்ளையை ஆட்ட கொடுத்துட்டு குடி, பிள்ளை கையை காலை ஆட்டும் போது பிள்ளை மேலே சிந்திடக்கூடாது அப்படின்னு நான் கண்டிஷன் போடுவேன். ஏன்னா எனக்கு அந்த டீ மேலே அது மேலாம் அவ்வளோ விருப்பம் எப்பயுமே கிடையாது. என் மகன் மேலே இருந்த அந்த விருப்பம் அந்த டீ மேலே இதுக்கெல்லாம் கிடையாது எனக்கு. உனக்கு டீ வேணா என்ன செய்ய, நீ குடிச்சிக்கோ, பிள்ளையாட்ட கொடுத்துரு, எனக்கு 6 நாளும் சரி தான், அதை கீழே விட்டுனா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதனால் அவள் இன்னை வரைக்கும் சொல்வா, ஒரு டீ கூட நீ சூடாக குடிக்க விட மாட்டீங்களே. இப்படியெல்லாம் வளர்த்த தகப்பனை என்னுடைய மகள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில் அவள் 2 காலையும் தோல் என் கழுத்து மேலே தான், நடு கழுத்து மேலே தான் தூக்கி போட்டுப்பா. ரேஸ் அதைச்சால் அப்படின்பா. அவள் தூங்குற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சின்ன பிள்ளையில். அப்போ அதுகளுக்கு எந்த விதமான ஒரு சிறுவில் அறையப்பட்ட மாதிரி தான் கிடப்பேன். இந்த பக்கம் என் மகன், இந்த பக்கம் அவள் பக்கத்தில். பெரும்பாலும் என்னுடைய துணையார் பக்கத்தில் பிள்ளைகள் போய் படுக்காரு. அவளுக்கு ரொம்ப ஃப்ரீயாக படுக்க நினைப்பாள். அப்போது என் பக்கத்துலாம் படுத்து, இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் படுத்துருக்கோம். இதில் யார் முழிச்சு முழிக்கிறாங்களோ எந்த நேரத்தை, என் மகன் முழிச்சாம்னா இப்போ தடவிட்டாப்பா, அப்பா என்னையை பார்த்து படுங்க, அப்பா அவனை பார்த்து அப்படி பார்த்து கிடக்கணும். எங்கள் பாப்பா டக்குன்னு முழிச்சிச்சுடா, டேய் அப்பா என் பக்கத்தில் பழக்கட்டும்டா அப்படின்னு இங்கே போயிடுச்சு. இப்படியே விடிய தூக்கம் இல்லாத அளவில் இருக்கக்கூடியது. இப்போ என்னையை பற்றி பொதுவாக சொல்கிறேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் லாக்கு போடுது அப்படின்னா வீட்டில் இந்த செல்ஃபோனில், அப்போ எங்களுக்கு தெரியாமல் சில காரியத்தை பண்ணுதுன்னா, ஏன்னா எல்லா பெற்றோர்களையும் இணைக்கிறான் பாருங்கள், என்னைய விட தானே என்னைய மாதிரி தான் அன்பு செலுத்தியிருப்பாங்க. லாக்கு போடுது அப்படின்னா அப்போ அந்த பிள்ளைய தன்னுடைய கழுத்தில் தூக்கு மாட்டுறதுன்னு அர்த்தம், இருளில் இருக்குதுன்னு அர்த்தம். என் தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாதது ஒன்று இந்த உலகத்தில் இருக்கணுமோ, அப்படிப்பட்டது எனக்கு தேவையா என்று பிள்ளைகள் எண்ண வேண்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க, அந்த மாதிரி ஸ்டேட்டஸை வச்சே கண்டுபிடிச்சிருவேன் ஒரு பிள்ளை எந்த அளவிற்கு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறது என்று. ஸ்டேட்டஸை வச்சு அது தாய் தகப்பன்கிட்ட நான் போய் சொல்லுவேன். அவருடைய ஆவிக்குரிய தன்மையை நிறுத்து பார்த்து விடுவேன். அதை முடக்கி வைப்பது, லாக் பண்ணி வைப்பது என்ன உனக்கு அப்படியே? இதற்கு என்ன காரணம்? நீ இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வர விரும்பவில்லை. உன் தகப்பனாய வெளிச்சம், உன் தாயாகிய வெளிச்சம்
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிச்சம் உன் தகப்பனிடத்திலிருந்தும் உன் தாயினிடத்திலிருந்து தான் உனக்குள் பிரவேசிக்கும். அதன் மூலம்தான் வேதத்தை நீ ஆராய்வாய். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகின்ற பொழுது, உன்னுடைய கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஜெபமும் மாயமற்ற விசுவாசமும் முந்தி உன் பாட்டிக்குள்ளும் பின்பு உன் அம்மாவுக்குள்ளும் அந்த விசுவாசம் இருந்தது. அதை அப்படியே நீ வைத்திருக்கிறாய். அதை லாக் பண்ணலாமா? அந்த ஸ்டேட்டஸை முடக்கலாமா? நீ இந்த சின்ன விஷயத்தில் கூட உன்னால் ஒரு சரியாக இருக்க முடியவில்லை என்றால், நம்முடைய நினைவுகளெல்லாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய தேவாதி தேவனுக்கு முன்னால் ஒரு நாள் வெட்கப்பட வேண்டியது இருக்கும் அல்லவா? உன் தாயின் தகப்பனையும் நீ எப்படி கனம் பண்ணுகிறாய் என்பதை உன் கையில் இருக்கக்கூடிய செல்போனை வைத்து என்னால் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, ஆகவே வெளிச்சம் உண்டாக கடவது. இதனுடைய தொடர்ச்சியை, அந்த வெளிச்சத்தை நாளைய தினத்திலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.